உங்கள் வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்ணுற எனிமி யாருன்னு தெரியுமா? வெளியில் இருக்கிறவன் யாரும் இல்லை, உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற ஓவர் திங்கிங் தான். ஸோ நடக்காத விஷயத்துக்காக பயம், முடிஞ்ச விஷயத்துக்காக ரெக்ரெட் பண்ணுறது, சின்ன விஷயத்துக்கே பெரிய டென்ஷன், இதுதான் ஓவர் திங்கிங். யோசிப்பது தவறே கிடையாது. 聚众搞事，加上大脑管道的守门员掏蛋白反水，他们联合强行打断神经元之间的信号传输，神经元之间失去联络，久而久之就会凋零死亡，而这带来的是记忆的灾难。Boss need to talk. நார்மல் பர்சன் என்ன சொல்லுவாங்க? சரி பேசுவோம். இதே ஓவர் திங்க் பர்சன் என்ன பண்ணுவாங்க? ஐயோ பாஸ் என்கிட்ட பேசுன்னு சொல்கிறாரா, ஒருவேளை ஜாப்பு போயிடுமோ, நமக்கு நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா, சேலரி கட் ஆகுமா, என்னோடய ஃப்யூச்சர் என்ன ஆகும்? ஒரே ஒரு சென்டென்ஸுக்கு 100 ஃபியர் ஸ்டோரிஸை திங்க் பண்ணுறவங்க தான் ஓவர் திங்கிங் கைஸ். ஸோ நடந்ததை விட அவங்க மனசில் ஒன்று நடக்குதில்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப அதிகம். பல பிரச்சனை ரியல் லைஃப்பில் இல்லவே இல்லை, மைண்டு தான் அதை க்ரியேட் பண்ணுது. இப்போது ஃப்ரெண்டு உங்களுக்கு லேட்டாக ரிப்ளை பண்ணுறான், அதோட உண்மை என்ன? அவன் பிஸியாக இருக்கான், அவ்வளோதானே. இதே ஓவர் திங்க் பர்சன் என்ன தெரியுமா நினைப்பாங்க? ஒருவேளை என்னை இக்னோர் பண்ணுறானோ, என் மேலே கோபமாக இருக்கானோ, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா. இதை தான் ஓவர் திங்கிங் பர்சனோட பெரிய பிரச்சனை. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் பீப்புள் பழைய மிஸ்டேக்கை மறுபடி பண்ணுவாங்க. அந்த நாள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அந்த ஜாபை விடக்கூடாது, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் பாஸ்டில் நடந்தது. அதை மறுபடியும் அவங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்பில். ஸோ இது மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களே டெய்லி பனிஷ் பண்ணிக்கிறாங்க. சரி, பாஸ்ட்டில் நடந்தது தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா, ஃப்யூச்சரை நினச்சி அவங்களுக்கு பயங்கர பயமாக இருக்கும். நாளைக்கு பற்றி என்ன பிளான் பண்ணுறது? நம்மளோட ஃப்யூச்சர் ரொம்ப டிசாஸ்டராக போச்சுன்னா என்ன பண்ணுறது? பயங்கர டேஞ்சரஸாக இருக்குமே. எக்ஸாம்பிள் என்ன சொல்லட்டுமா? மேரேஜ் நமக்கெலாம் செட் ஆகுமா? இப்போ கிடைக்கிற மணி போதுமா? ஃப்யூச்சரில் நமக்கு மணி கிடைக்குமா இதை விட அதிகமாக? நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது உடம்புல பிரச்சனை வருமா? ஏதாவது வியாதி வருமா? நம்ம குழந்தைங்க ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க? அவங்க ஃப்யூச்சரு நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர் ஃபியர் ஃபேக்டரியும் இருக்கும் அவங்களுக்கு. அதே போல் டெசிஷன் பேராலிசிஸ், ஓவர் திங்க் ரொம்ப ரொம்ப பெருசாக அவங்களுக்கு டேமேஜ் பண்ணும். டெசிஷனே அவங்களால எடுக்க முடியாது. இந்த வேலைக்கு போகலாமா, போகக்கூடாதா? இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா? இந்த சிட்டிக்கு போகலாமா, போகக்கூடாதா? இப்படியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 1 மாதம் போயிடும், அதுக்கப்புறம் 1 இயரே போயிடும், அதுக்கப்புறம் இந்த சான்ஸே முடிஞ்சிடும். ஸோ இது உங்களோட கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக கில் பண்ணிடும். ஸோ ஓவர் திங்கிங் மொல்லமாக உங்களை கொன்னுரும். நீ இன்னும் இதுக்கு ரெடியாக ஆகலை, நீ இதில் ஃபெயில் ஆயிடுவ, இதை சக்ஸஸ் பண்ண மாட்ட, நீ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ இன்னும் கொஞ்சம் நிறையா லேர்ன் பண்ணணும். அதனால் இந்த ஆக்ஷனே நமக்கு ஸ்டார்ட்டே ஆகாது, நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்க. இப்படியே தள்ளி போட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை நீங்களே குழி தோண்டி போச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நைட்டில் பாடி டயர்டாக இருக்குது, இப்படியே திங்க் பண்ணி ஆனாலும் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நைட்டில். ஏன் அதை அவன் சொன்னான், நாளைக்கு நமக்கு என்ன ஆகும், இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும், இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும், இப்படியே நினச்சி உங்களுக்கு தூக்கம் வராது, உடம்புல சக்தி இருக்காது, உங்கள் மேலே உங்களுக்கே கோபம் வரும், பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. இதனால் என்ன ஆகும்? உங்களுக்கு உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், வேறு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே டேமேஜ் ஆகும். இவன் ஓவர் திங்கிங்ப்பா. இது லவ்வை டெஸ்ட்ராய் பண்ணும், உங்கள் மேரேஜ் டெஸ்ட்ராய் பண்ணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ பார்ட்னர் குவைட்டாக இருந்தால் என்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்டு பிஸின்னா என்னை யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அவங்க இன்சல்ட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்கள பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களே ப்ளேம் பண்ணிக்குவாங்க.
ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏன் நடக்குது அப்படின்னா எல்லாருமே வீக்கு கிடையாது. இது வந்து யூஸ்வலி ஓவர் திங்கிங்கை வர்றதுக்கான காரணம் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, லோன்லினஸ்ஸாக இருப்பாங்க, டூ மச்சாக வந்து அவங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க எது பண்ணுறதுக்காக இருந்தாலும். ஸோ மைண்டு எம்டினா உங்களுக்கு வந்து அந்த டைமில் உங்களுக்கு பயம் வந்து அது ஃபுல் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ரீசனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இதில் இருக்கிற உண்மையான நிலவரம் என்னன்னா, அது வந்து ஓவர் திங்க் பண்ணுறது வந்து அவங்க இன்டெலிஜென்ட் கிடையாது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைண்டே அன்ஸ்டேபிள் இல்லாத நிலைமைக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்கிறது அப்படியே தான் அர்த்தம். ஸோ வந்து ஷார்ப்பாக இருக்கிற மைண்டை வந்து சால்வ் பண்ணும். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி அன்ட்ரைன்டு மைண்ட் வந்து கண்டிப்பாக உங்களை குழப்பும். நீங்களே குழப்பிப்பீங்க, ஸ்பின் பண்ணும். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, மைண்டில் வச்சுக்காதீங்க, அதை அப்படியே நீங்கள் எடுத்து ஒரு நோட் புக் எடுத்து எழுத ஆரம்பிங்க உங்கள் மைண்டில் இருக்கிறத. அதுக்கப்புறம் கேளுங்க, ரியலி இது வந்து ஃபேக்டா, இது கரெக்டாக நான் நினைக்கிறது இல்லை பயமா? இந்த கேள்வியை அந்த நீங்கள் எழுதி வச்சுருக்கிறத பார்த்து கேட்டுக்கோங்க. டைம் லிமிட் செட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் திங்க் பண்ணுங்கள், தென் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அதை நடைமுறைப்படுத்துங்க. சும்மா திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு மேலெலாம் திங்க் பண்ணாதீங்க. நீ 10 நிமிஷத்தை யோசிச்சு தான் அதை பண்ணி காமிங்க, அதை செஞ்சு பாருங்கள். அதை நீங்கள் செய்கிறனா விட்டுருங்க, அதை பற்றி திங்க் பண்ணாததை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் திங்க் பண்ணதோடு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உங்கள் பாடியை பிஸியாக வச்சுக்கோங்க. வாக் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பிஸியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஓவர் திங்கிங் உங்களுக்கு வராது. மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகும். இதை பண்ணுங்கள். அதே போல் சோஷியல் மீடியாவை வந்து யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணுங்கள். அந்த கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது அதுக்கான ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது நடக்கலனா கூட அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் கண்டிப்பாக வீக்கு கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக உடஞ்சி போகலை. உங்கள் மைண்டு தான் டயர்டாகிருக்கு. உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஆக்ஷன் பண்ணுங்கள். ஃபெயிலியர் ஆனாலும் அது உங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக நினச்சி பார்த்து வாழ்க்கை மாறவே மாறாது, அது நடந்தால் தான் மாறும். பர்ஃபெக்ட் டைமு வரவே வராது, அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மைண்டை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதா? பர்ஃபெக்ட் டைம் வராது அப்படின்னா இப்போ இருக்கிற டைமில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள், ஆக்ஷனில் பண்ணுங்கள். பீஸ்ஃபுல் மைண்டு உங்களால் க்ரியேட்டே பண்ண முடியாது. மானங்கெட்ட மைண்டு இப்படி தான், ஜஸ்ட்டு லீவ் இட். அடுத்தது அதை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டினா அதை யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். அதான் பண்ணவே இல்லையே, நம்ம எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அத்தோடு அதை முடிச்சுட்டு அடுத்த வேறு புதுசாக எதாவது திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிட்டு அதையும் 10 மினிட்ஸ்க்கு மேலே கண்டினியூ பண்ணாதீங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணலையா, திங்க் பண்ணுறதையாவது ஸ்டாப் பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதா? ஸோ டூ மச் திங்கிங் ஸ்டோல் மெனி ட்ரீம்ஸ். உங்களோட பல கனவுகளை அது சதைச்சிரும், டூ மச் திங்க் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக இது பயங்கரமாக யூஸ் ஆகும். இது மாதிரி நிறைய பேர் தேவை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, இது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான, சொசைட்டிக்கு தேவையான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.